Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. எளியவர்களையும் வலியவர்களையும் எக்கச்சக்கமாக காட்டியுள்ளது தமிழ் சினிமா. நடுவில் தடுமாறும் நடுத்தர மக்களின் நிதர்சன வாழ்வை நகைச்சுவை நிறைத்து காட்சியாக்கியவர். இன்றைய வைரல் உலகத்திலும் பிரபலமாக இருக்கும் இவரது ஒன்னா இருக்க கத்துக்கணும் பட வசனம் இவரது மக்கள் சிந்தனைக்கு ஒரு சோறு பதம். வரவு எட்டனா செலவு பத்தனா, காலம் மாறி போச்சு, விரலுக்கேத்த வீக்கம் உள்ளிட்ட இவரது பல படங்கள் வெற்றியின் உச்சம் தொட்டவை. வெற்றியில் உயரே சென்றாலும் படைப்புகளில் மக்களுடனேயே பயணிக்கும் மக்கள் இயக்குனர் வி சேகர் தனது பயணத்தையும் பார்வையையும் பகிர்வதே இந்த மக்கள் சினிமா. பெருமாள் என்ற வாத்தியார் இருக்கார் இல்லையா, அவர் இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் அவர் கொடியேற்றணும்னா ஊர் தலைவர் தான் கொடியேற்றணும். ஆனா அந்த பெருமாள் என்றவன் கொடியை பிடிச்சி என்கிட்ட கொடுத்து நான் ஏத்துறதா அவருக்கு ஒரு சிக்கல். நீங்க ஒன்னா இருக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இருக்கும். சிவகுமார் ஒரு வெட்டியாங்கையில கொடுத்து கொடியேற்ற சொல்லுவார். இந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு எப்போ வந்தது, இந்த ஊர்ல தான். அவரு வந்தாரு, கொடியேற்ற வந்தாரு. வந்தபோது பஞ்சாயத்து இவர் ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா கொடியெல்லாம் கட்டி அதில் பூலாம் வச்சு அதை கொஞ்சம் அப்படி கரெக்ட் பண்ணி என்ன சார் நீங்கள் ஏற்றுக்குன்னு கொடுப்பாங்க. அவன் தொட்டு எல்லாம் கொடுத்து என்கிட்ட கொடுத்து என்ன கொடியேற்ற சொல்கிறான், என்னையே அவமானப்படுத்தின்னு வந்துட்டார் அவர். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணார், மேல் இடத்துக்கெல்லாம் தகவல் கொடுத்து அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டார். டிரான்ஸ்ஃபர் போட்டதாவது முக்கியம் இல்லை, அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னன்னாக்கா, எங்கள் ஊருக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளிக்கூடம் தேவையில்லை, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் போதும்ட்டு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மேலே 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தா அவன் எஸ்எல்சிக்கு போகிறான். யார் தாத்தப்பட்டவன் எஸ்எல்சிக்கு போனால் வாத்தியார் ஆயிடுறான். 5ஆம் கிளாஸ் நிறுத்தான்னு வச்சுக்கோ, அவனுடைய அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு, அதாவது செருப்புக்காக காலை வெட்டுற மாதிரி அவனுங்களாம் வளரக்கூடாதுன்றதுக்காக வச்சுட்டு ஊருக்காரங்கெல்லாம் நாங்களாம் கொண்டு என்னங்க ஊரில் 8ஆம் கிளாஸ் இருக்கிறது, ஏய் ஊருக்காரெல்லாம் நீங்களாம் 2 வீலர் வச்சிருக்கீங்க, அது வச்சிருக்கீங்க, வண்டி வச்சிருக்கீங்க, டவுனில் போய் படிங்கடா. உள்ளூரில் இருக்கிறவங்களாம் இங்கே சாதாரண பசங்கள்லாம் இங்கே எஸ்எல்சி 8ஆவது படித்தாவே கொஞ்சம் அப்படி டக்குன்னு எஸ்எல்சி படிக்கணுன்ற எண்ணம் வந்துடுது. அவன் போயிட்டு எங்கள் ஊரில் தாழ்த்தப்பட்டவங்களாம் படிச்சுட்டு இங்கே நம்மளை மிரட்டுறான் அப்படின்னு பேச ஆரம்பித்தான். அப்போ தான் இந்த கிராமம் எப்படி இருக்குதுன்றது பன்னியார் வீட்டு பையனாக இருந்தாலும் எனக்கு அந்த பெருமாள் பாதிக்கப்பட்டது என் மனசுக்குள்ள ரொம்ப மிலிட்ரி மேரந்து தூரந்து பார்க்குறேன். ஏன்னா அவன் என் கூட படிக்கலை, ஆனால் அவனுக்கு பாதிக்கும். ஆனால் பெருமாள் ஏன் கூட படிச்சுவேன். அவனுக்கே ஒரு வாத்தியார் வேலை தான் உள்ளூரில் பார்க்க முடியல. அவனை வெளியேற்றும் போது அவன் சொன்னான், ஊர் விட்டு தாண்டி போகும்போது சொன்னான், நீ நானும் 1000 ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம ஒன்றா படிச்சிருக்கலாம், ஆனால் நான் வாத்தியார் ஆகிட்டேன். ஒன்றான்னா அவனும் நானும் ஒரே வயசு இல்லை. அவன் எஸ்எல்சி படிக்கும்போது நான் 9ஆவது, ஆனால் ஒரே ஹைஸ்கூலுக்கு போக வருவோம். என் வண்டியில் என் வண்டி பன்னியார் வீட்டில் தானே வண்டியெலாம் இருக்கும், அதில் அவனை உட்கார வச்சுக்கிட்டா இல்லை அவன் ஓட்ட சொல்லி நான் பின்னாடியே போவேன். இது யாராவது பார்த்துட்டு வீட்டில் சொல்லிட்டாங்கன்னு திட்டு வரும், எனக்கு தான் விழும், அந்த வண்டியில் ஏன் அவனை உட்கார வச்சு அப்படின்னு. இப்படிலாம் ஒரு சிக்கல் வந்துடும். இப்படி தான் இருந்தது. கடைசியில் அது ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணான். இந்த பிரிவில் நம்ம நட்பாக இருக்கிறோம், வெளியில் எங்கேயா பேசிக்குவோம், உள்ளூரில் நம்ம பேசிக்க வேணாம், நான் டிரான்ஸ்ஃபர் போட்டேன்னு போகும்போது என் மனசில் ஒரு தாக்கம். இது அப்போ அது கிராமத்தில் நடந்த ஒரு விஷயம். அப்போ தான் திராவிட இயக்கங்கள் வளர்ந்துக்கிட்டு வருது. நான் எஸ்எல்சி முடிச்சுட்டு இல்லை அப்போ திராவிட இயக்கங்கள்லாம் வளர்கிற காலகட்டம். அப்போ இந்த திராவிட இயக்கங்கள் இந்த சாதி முறையை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருது திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தான் முத திமுகவனுக்கு அடித்தளம் போட்ட இடம். திருவண்ணாமலையில் தான் திருவண்ணாமலை கார்பரேஷன் இருக்கு இல்லையா, நகராட்சி, அதுதான் முத தமிழ்நாட்டில் திமுக இடம் பிடிச்ச இடம். முதல் எம்எல்ஏ ஆனவரும் யாரு, சண்முகம் தான். அவர் எங்கள் சொந்தக்காரர். அவர் தான் முத திமுகவில் எம்எல்ஏ ஆனவரும் அங்கே தான். அவர் தான் இடைத்தேர்தலில் ஜெயிச்சு வந்தவர். அப்போ திமுகவுக்கு முதல் அடித்தளம் போட்ட இடம் திருவண்ணாமலைன்னா என்ன, எங்கள் ஊர் தான், எங்கள் ஊர் பக்கம்தான். அப்போ எங்கள் ஊரில் சாதி கொடுமையும் இங்கே இருந்தது. அது எதிர்த்து புரட்சியும் அங்கே நடந்தது. ரெண்டும் ஒரே ஊரில் நடந்திருக்கு. ஏன்னா எம்எல்ஏவும் வராங்க, கட்சியும் திமுக வளருதுன்னா என்ன அர்த்தம், இது எதிர்த்து அங்கே போராட்டம் நடக்குதுன்னா. இப்போ எங்கள் ஊரில் இடைத்தேர்தல் நடக்கும்போது சண்முகம் நிற்கிறார், அவர் எதிர்த்து ஒருத்தர் நிற்கிறார். சண்முகத்தை தோக்கடிக்கணும் அப்படின்னு திமுக அவரை தோக்கடிக்கணுன்றதுக்காக காங்கிரஸ் வரிஞ்சு கட்டி வேலை செய்கிறார். அப்போ ஒரு தடவை நான் இந்த 8வது தூக்குனான்னு சொன்னாங்க தெரியுமா, அந்த காலகட்டத்தில் காமராஜரே என்ன பண்றாருன்னா கிராமம் கூட வராரு, காங்கிரஸ் ஜெயிக்கணுமியா அப்படின்னு. காமராஜர் டவுனுக்கு வரலாம். நான் சொல்றது நான் 6வது படிச்ச போது நடந்த விஷயத்தை சொல்றேன். காமராஜர் டவுனுக்கு வரலாம், கார் வசதி ரோடு வசதிலாம் இருக்கும்.
கிராமங்கள்லாம் போனோம்னா ரோடு வசதி கம்மி. சீமா இருக்கிறவர் போனால் என்ன ஆகும்? பின்னாடி ஒரு 5 வண்டி, முன்னாடி 5 வண்டி. இதுக்கு நீ ரோடெலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. நான் இந்த ஊரில் 10 வீடு தான் நாங்கள் வந்து காங்கிரஸ்காரர் இருக்கிறோம், பண்ணையார். மீதியெல்லாம் வந்து ஏழை பாழைகள் பூரா திமுக ஆதரவாக இருக்கு. அவர் என்னன்னா இந்த ஊரில் எப்படியாவது எங்கள் ஊரில் வந்து காங்கிரஸை வளர்க்கணுன்றதுக்காக காமராஜர் வர சொல்லிட்டு காமராஜர் வராரு. நாங்கள் பந்தல்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக எல்லாம் அழகாக வச்சிருக்கிறோம். காமராஜர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மணிக்கெல்லாம் வராரு திருவண்ணாமலையிலேருந்து. பந்தலை பிரிச்சுட்டாங்க. வரும்பொழுது திடீர்னு பார்த்தா நாங்கள் வந்து காமராஜர் வராருன்னு வரவேற்புக்காக ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி மாலைகளெல்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சிஎம் இல்லையா, முன்னாடியே போய் அவர் வரவேற்று எங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா கிராமத்துக்கு சிஎம் வர்றது பெரிய விஷயம். அவர் சேலஞ்சு பண்ணுறாரு. வெறும் 1200 பேர் இருக்கிற ஒரு ஊருக்கு வராரு காமராஜர். இந்த ஊரில் நம்ம எப்படி ஜெயிச்சாங்க காங்கிரஸ். இந்த நேரம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பர்டிகுலராக திருவண்ணாமலை பகுதியில் வந்து திமுக வளருதுன்றது தெரிஞ்சு போச்சு. இங்கே தான் வளருது முத வேகமாக. நகராட்சி பிடிச்சிட்டாங்க. எம்எல்ஏ வந்துச்சுன்னு வச்சு இடைத்தேர்தலில். அப்புறம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிடும். இதை ஸ்டாப் பண்ணணும்னு இதை காங்கிரஸ் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் காமராஜர் வந்து இங்கே இறங்கி வந்து கிராமமாக கேன்வாஸ் பண்ண கூட்டு வராங்க காங்கிரஸ்காரர். காமராஜர் எங்கள் ஊர் கிராமத்துக்கு கூட்டு வர்றதுக்கு எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு 10 பண்ணையாருனால நாங்கள் கூப்பிட்டதுக்கு ஓகேன்ட்டார். ஆனால் அந்த கிராமத்துக்கு ரோடே பிரச்சனை. அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அவரை கூட்டு வர்றதுக்கு சொல்லிட்டோம். போயிட்டு அவர் வரவேற்கிறதுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறோம். அப்போ ஒரு செய்தி வருது. ஏப்பா ஊரில் நீங்கள் காமராஜர் வந்து மீட்டிங் பேசுறதுக்கு பந்தல் போட்டிருந்தீங்களே, அந்த பந்தலை வந்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டானுங்கன்னா இது பண்ணிட்டாங்க, தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இப்போ பந்தல் கொளுத்திட்டான்னா இங்கே மீட்டிங் நடக்காதுன்றது அவங்க யார் திமுக சம்மந்தப்பட்ட இளைஞர் தான் பண்ணிட்டாங்க. நாங்கள் போய் காமராஜர்கிட்ட சொல்கிறோம், இந்த மாதிரி இந்த ஊருக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டோம், அந்த பந்தலையும் அவங்க கொளுத்திருக்காங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு. உடனே எல்லாம் சுற்றிக்கிறவங்களாம் வேண்டாம் வேற ஊருக்கு அப்படி திருப்புங்க அப்படின்றாங்க. ஆனால் காமராஜர் சொல்கிறாரு, அந்த ஊர் யார் பந்தலை கொளுத்துற அளவுக்கு யாருன்னு பாவ சண்முகம் இருக்கிறாருங்களே, இப்போ எலெக்ஷனில் நிற்கிறாரு எம்எல்ஏ, அவருடைய மச்சான் ஊர் தாங்க, அவர் தான் ஊர் பிரசிடண்ட்டு. அந்த ஊரில் பண்ணையாருங்கெல்லாம் கொஞ்சம் அதிகம், பாவ சண்முகம் மச்சான் தான் இந்த வேலையை செஞ்சுருப்பாரு எல்லான்னா. அதே ஊருக்கு போங்கய்யா, வண்டியை திருப்பிங்க, அதே ஊருக்கு போங்கயான்றார். பந்தலே இல்லைங்க கொளுத்திட்டாங்கண்ணா. இருக்கட்டும் போயா அப்படின்றார் காமராஜர். உடனே அப்படியே வராங்க, அந்த இடத்துல போடுறாங்க. வந்த உடனே பள்ளிக்கூடத்தை திறந்து சேர் டேபிள்லாம் இருக்கு இல்லையா, பள்ளிக்கூட பசங்க படிக்கிறது, அதையே வச்சு மேடை மாதிரி அடுக்கி அதிலே காமராஜர் உட்கார்றார். அந்த ஊரில் வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எங்கள் அப்பா, கொளுத்துனவர் எங்கள் பங்காளி, அவர் வந்து ஊர் தலைவர், ஊர் பிரசிடண்ட். நாங்கள் வந்து என்ன பண்ணோம், மேடையில் உட்காந்து அப்போ காமராஜர் வந்து அவருக்கு மாலை போடணும்ல, அது குழந்தைங்க ஒரு சின்ன பசங்க கையில் கொடுத்தா மாலை போடுவாங்க, என் கையில் அதை கொடுத்து காமராஜருக்கு மாலை போடணும். காமராஜர் பார்த்தாரு, யார் உங்கள் பையனா காங்கிரஸ் கமிட்டி தலைவரா நீ, சரி வா அப்படின்னு மடியில் உட்கார வச்சுட்டார். மடியிலேயே உட்காந்துக்கிறேன், காமராஜர் மடியிலேயே உட்காந்துக்கிறேன். அவர் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னா, கட்சி எதுவாக கூட இருக்கட்டும், யார் ஒன்றாலும் வந்து ஓட்டு கேட்கட்டும், ஓட்டு யாருக்கு ஒன்றாலும் போடுங்க, ஆனால் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. நாங்கள் காங்கிரஸ்காரன் வருவோம், திமுககாரன் வரும், ஓட்டு கேடுவோம், எலெக்ஷன் முடிஞ்சால் போயிடுவோம். ஊருக்காரங்க நீங்கள் சண்டை போட்டுக்கூடாது, ஊருக்காரங்களாம் ஒன்றா இருக்கணும். என் நோக்கம் வந்து மக்கள் ஒன்றா இருக்கணுன்றதான ஒழிய நான் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக பேசிட்டு போனார். ஆனால் வெளியில் வந்து கூட்டம் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு மேலே இல்லை. எல்லாம் அவன் வீட்டிலேருந்து பார்க்குறான். யார் பர்டிகுலராக ஏகப்பட்ட 1300 வீடுகள் இருக்கிற இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்கும், 120 பேர் தான் வெளியில் உட்காந்துக்கிறான். மீதி பேர்லாம் அவன் வீட்டிலேருந்து நைஸாக பார்க்குறான். அவன் எல்லாமே தொழிலாளிங்க தான். சரின்னு பார்த்துட்டு காமராஜர் போயிட்டார், அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற நாங்கள் என்ன பண்ணோம், பண்ணையாருங்க கொஞ்சம் பேர் கூப்பிட்டு, எங்கள் பண்ணையில் வேலை செய்கிறாரெல்லாம் கூப்பிட்டு, யோ வா, இன்னும் நீ எங்கள் பண்ணையில் வேலை செய்கிற, நேற்று வந்து காமராஜர் வந்தார், நீங்களாம் இந்த கூட்டத்துக்கே வரலையே. அப்போ கொஞ்சம் பேர் சொல்கிறோம், சார் வேலை செய்கிறது வேற, கொள்கை வேறன்னு பேசுகிறான். அப்போ என்னன்னாக்கா, நாங்கள் நாங்களாம் வந்து திமுக வந்து ஓட்டு போடுவோம் சார் அப்படின்னா. நாங்கள் சொன்னோம், வேலை செய்கிறவங்க நீங்கள் சொல்கிறது, அது வேலை செய்கிறது கூலிக்கு வேலை செய்கிறோம், அதுக்காக நீங்கள் சொல்கிறதில்ல நான் ஓட்டு போட முடியாது சார், காமராஜர் எங்களுக்கு பிடிக்காது சார், அண்ணா தான் சார் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற. அப்போ திமுக வளர்ந்துக்கிட்டு வருது. ஏன் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு ஆத்தமா, இன்னும் நம்ம ஊரில் தான் பண்ணையார் தான் வேலை கொடுக்குறோம், ஆனால் அவங்க எதுக்கு காமராஜரை விட வந்து அண்ணா பிடிக்குன்றாங்க. நான் சின்ன வயசில் எனக்கு அது ஒரு கியூரியாசிட்டியாக இருந்துட்டு. அப்போ திமுக கூட்டெல்லாம் போய் பார்க்க ஆரம்பிப்பேன் நான், எதுக்கு இவனுங்க வந்து எல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற 3/4 பேர் அதை ஆதரிக்கிறாங்களே. அப்போ திமுகவில் பேசுவாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், சாதி 2 ஒழிய வேறு இல்லை அடிப்பாங்க. சொல்லிட்டு இங்கே என்ன இது, ஒரு ஆளுக்கு 500 ஏக்கரா நிலம், ஒருத்தனுக்கு நிலமே இல்லை,
எல்லாருக்கும் நிலம் வேணும், எல்லாருக்கும் வேலை வேண்டும் அப்படின்னு நிறைய வித்தியாசமாலாம் பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஓ, ஜனங்களுடைய மக்களுடைய பிரச்சனையே பேசுகிறாங்க அவங்க. இவங்க பண்ணையாருங்கெல்லாம் வந்து மேல் மாட்டத்தினுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க. அதெல்லாம் ஜனங்கள்லாம் அங்கே கூடியிருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் திமுக கூட்டத்தை போய் பார்ப்பேன். ஏன்னா நான் காங்கிரஸ்காரன். நாங்கள் சிவாஜி படம் மட்டும்தான் பார்ப்போம். எங்கள் வீட்டில் வேறு எம்ஜிஆர் படம் பார்க்க விட மாட்டாங்க. தேட்டரில் நான் என்ன பண்ணுவேன், தெரியாமல் போய் சிவாஜி படத்துக்கு போகிறதா சொல்லி எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு வருவேன். எங்கள் வீட்டு சொல்லுவாங்க, சிவாஜி படம் இல்லையாமே தேட்டரில், எம்ஜிஆர் படம் தான் போட்டு தான் நீ எதை போய் பார்த்தேன்னு கூப்பிட்டு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. ஆனாலும் பார்த்தா சிவாஜி சார் படத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அதோட எம்ஜிஆர் படத்துக்கு கூட்டம் வழியும். எனக்கே ஆச்சரியம், சிவாஜி சார் நல்லா தான் நடிக்கிறாரு, நல்லா தான் இருக்குது, அது என்ன எம்ஜிஆருக்கு கூட்டம்னா ஏழை கூட்டங்கள் அதிகம், இதில் கொஞ்சம் பணக்கார கூட்டங்களாக வந்து உட்காருவாங்க சிவாஜி சாருக்கு. அப்போவே எனக்கு இந்த சிவாஜி சார் எம்ஜிஆர் என்று பிரிக்கிறாங்களே சினிமாவில், இதுலேயே தெரியுது இவங்க ஒரு பாலிசியில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு பாலிசியில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் பியூசி திருவண்ணாமலைக்கு படிக்க போகிறேன். படிக்க போகிற இடத்துலையும் பார்த்தா பியூசி படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அந்த இடத்துல எம்ஜிஆர் மன்றம் சிவாஜி மன்றம்னு ஒன்று இருந்தது. சிவாஜி மன்றத்துக்கு நடிகர் திலகம் சிவாஜி மன்றம்னு போட்டு வந்தது. அதில் நான் வந்து உறுப்பினரானேன். ஏன்னா நான் காங்கிரஸ் குடும்பம் இல்லையா, திருவண்ணாமலையில் படிக்கும்போது இந்த பக்கம் எம்ஜிஆர் மன்றம். எம்ஜிஆர் மன்றத்தில் வந்து என்னென்னா மக்கள் திலகம்னு போட்டிருந்தது. நான் யோசிக்கிறேன், அது என்ன நடிகர் திலகம், இவர் நடிக்கிறாரு, இவர் என்ன மக்கள் திலகம், மக்கள்னா என்ன, எதுக்கு மக்கள்னு அவருக்கு பேர் கொடுக்குறாங்க? இதெல்லாம் எனக்கு இன்னும் கியூரியாசிட்டி அதிகமாகுது. மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுகிறாரா, இவர் தான் மக்களை பற்றி பேசுகிறாரு. சிவாஜி குடும்பம் அது புராணம், திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், இந்த மாதிரி புராண கதைகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் குடும்ப விஷயங்களை சொல்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் மட்டும் அது ஏதோ ஒரு சாதாரண மக்கள் மேல் மட்டத்துக்கு எப்படி போகணும், புரட்சி, அதாவது அநியாயத்தை எதிர்த்து கேட்குறாரு, இதெல்லாம் சொல்கிறதுனால கிளாப்ஸ் தட்டுறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஜிஆரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் சிவாஜியும் பார்ப்பேன், எம்ஜிஆரையும் பார்ப்பேன். இப்போ வீட்டுக்குள்ளே கேட்க மாட்டாங்களே, அந்த வெளியூரில் தான் இருக்கேன், படிச்சுட்டு இருக்கிறேன், ரெண்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ தான் மக்கள்னா என்ன, மக்கள் திலகன்னு ஏன் அவருக்கு பேர் வருது, இந்த மக்கள் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் வருது. அப்புறம் சென்னைக்கு நான் வரேன். அதுக்குள்ளேயே எங்கள் ஃபேமிலி என்ன ஆகி போச்சுன்னா, பனியார் ஃபேமிலி, எங்கள் அப்பாக்கள்லாம் ரேஸு கீஸுன்னு போய் சொத்துலாம் அழிஞ்சு ஜீரோக்கு வந்துட்டாங்க. ஜீரோக்கு வந்துட்டு பிறகு என்ன பண்ண முடியும், நான் சென்னைக்கு பொழப்புக்கு வந்துட்டேன், ஒர்க்குக்கு வந்துட்டேன். என்னடா ஏகப்பட்ட சொத்து அழிச்சிட்டாங்களே பன்னியாருங்க மேலே எனக்கு வெறுப்பு வந்து, இந்த பன்னியாருங்க பணத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு கூத்தியா போட்டுக்கிட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப இடம்லாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொத்து போயிடுச்சு. இதில் வேறு வந்து இது வேறு ரேஸ், எங்கே போய் பாம்பேயில் ரேஸ் ஆடுவாங்க, சீட்டாடுறது சென்னைக்கு பெங்களூருக்கு, ஹோட்டலில் காலி. இந்த பன்னியார்ன்றவனுக்கு சொத்து அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டம் போடுறான், உழைக்கிறவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இந்த என் மனசில் விழுந்த உடனே சென்னைக்கு வேலைக்கு வரேன், கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்துடுறேன். காங்கிரஸில் இருக்கிறவங்க போய் சேர்றேன், கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் தீவிரவாத அந்த மாதிரி இந்த தீவிர கம்யூனிஸ்டுகள் அதுங்களோடலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது திடீர்னு எங்கள் மாமனார் ஒருத்தர் ஏழை இங்கே வந்தவர், சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு பணக்காரன் ஆனவர், ஒரு பணக்காரன்ட்டு பையன் கீழே வந்துட்டானேன்னு சொல்லி எனக்கு பொண்ணை கொடுக்குறாரு, கல்யாணம் பண்ணி கார்பரேஷனில் வேலை வாங்கி கொடுக்குறாரு. நான் மலேரியா தொழிலாளராக போகிறேன். மலேரியா தொழிலாளராக போகும்போது வீடு வீடாக போய் ஜுரம் இருக்குதான்னு கேட்குற வேலையை நான் செய்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது ஒர்க்கிங் கிளாஸ்ன்றது, ஏழைகள் பணக்காரன் இல்லையா, இந்த வித்தியாசங்கள், இந்த மக்களுடைய மனோநிலை, இதெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்ச பிறகு அப்புறம் எங்கள் மாமனார் வந்து திமுக, காங்கிரஸ்காரன் வீட்டில் கெட்டு போன விட்டு திமுகவை தான் பொண்ணு கொடுக்குறாங்க. நான் அப்புறம் திமுக பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான முழு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. ஓ, திமுக வந்து வளருங்கட்சி, இது நிற்கிற ட்ரெயின் காங்கிரஸு, இது புறப்புற ட்ரெயின் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். காங்கிரஸில் இருந்த சிவாஜி கணேசன் வந்து இது திமுகவில் இருந்த சிவாஜி கணேசன், பராசக்தி படத்தில் வந்த சிவாஜி கணேசன் காங்கிரஸுக்கு போயிட்டாருனோ, காங்கிரஸில் இருந்த எம்ஜிஆர் வந்து திமுகவுக்கு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அப்போ என்ன தெரியுதுன்னா, ஒரு நிற்கிற ட்ரெயினில் போய் ஏறுறாரு யார், சிவாஜி கணேசன். அவரு உஷாரா எம்ஜிஆர் காங்கிரஸ் அவ்வளோதான், இது மேல்மட்டம், திமுக தான் வளருதுன்னு கரெக்டாக வந்து திமுகவில் ஜாயின்ட் ஆகி படன்னு வளர்றாரு. நான் அப்போவே எம்ஜிஆரை நான் வாட்ச் பண்ணிட்டே வரேன். சிவாஜி நடிகராக தான் இருக்கிறாரு, எம்ஜிஆர் மக்களை வாட்ச் பண்ணுறாருன்னு தெரியுது. நான் அப்புறம் கார்பரேஷனில் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு வரும்போது கார்பரேஷனில் மலேரியா ஒர்க்கராக வேலை செய்கிறேன். 5 வருஷம் கான்ட்ராக்ட் ஸ்கீம், மலேரியா ஒர்க்கர். திடீர்னு ஸ்கீம் முடிஞ்சு போச்சு, அதனால் வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே என்ன ஆகி போச்சுன்னா, 160 பேர் எங்களுக்கு வேலை இல்லை,
அதில் ஒருத்தர் ஏதோ அந்த வேலையை வந்து பர்மனெண்ட் வேலைன்னு சொல்லி கிராமத்து பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டான். வேலை போச்சுன்னு உடனே அவங்க வீட்டில் யாராவது ஒரு தேவேஸ் பண்ணி கூட்டு போயிட்டாங்க பொண்ணை. இவன் போய் தற்கொலை பண்ணிட்டான். உடனே 160 பேரும் அவனுடைய டெத்தில் போய் அட்டன் பண்ணுறான். வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம் அது போகலான்றாங்க. நான் என்ன சொன்னேன், எதுக்கு வேறு வேலைக்கு போனோம், நம்மளை பர்மனெண்ட் பண்ண சொல்லுவோம். இந்த 5 ஸ்கீம் 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறோம்ல, இதை பர்மனெண்ட் பண்ண சொல்லுவோம் அப்படின்றேன். அப்படி சொல்லும்போது கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவள் பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு அப்போ திமுக இது ஆட்சியில் இருந்தது. அப்போ லெட்டர் கொடுக்குறோம், அது போகிறோம், இல்லைங்க நீங்கள் வேறு ஸ்கீமில் ஏதோ போடுறோம், இது பர்மனெண்ட் பண்ண முடியாது, இது அவ்வளோதான் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு மலேரியா ஸ்கீம் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தொடர்பு இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிற நல்லகண்ணையாகிட்ட போய் பார்த்து, சங்கரையாகிட்டையும் பார்த்து, நீங்கள் தான் உலகம் பூரா கம்யூனிஸ்டாக இருக்கீங்களே, இங்கே 5 வருஷத்தில் ஸ்கீமில் எங்களை தூக்கி விட்டாங்க, ஒருத்தர் செத்தே போயிட்டான், நாங்கள் வேறு வேலைக்கு போனால் மறுபடியும் 5 வருஷம் போய் சின்ன சின்ன ஸ்கீம் பர்மனெண்ட் வேலை இல்லாமல் போயிடும், இதை பர்மனெண்ட் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. போட்டு இந்தியாவில் வந்து பெங்காலில் கம்யூனிஸ்ட் இருந்தது. அப்போ தகவல் கொடுத்து பெங்காலில் வந்து இதே மாதிரி ஸ்கீம் இருந்து பர்மனெண்ட் ஆகியிருக்கிறாங்க. அந்த 5 வருஷம் ஸ்கீம் வந்து அப்படியே பர்மனெண்ட் ஆகி பர்மனெண்ட் கவர்மெண்ட் தொழிலாளியாக ஆகியிருக்கிறாங்க. அந்த உதாரணத்தை சொல்லி லெட்டர் வாங்கி அங்கேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. மீதி எந்த ஸ்டேட்லையும் இல்லை, அது பெங்காலில் மட்டும் 5 வருஷம் மலேரியா தொழிலாளிகள் அப்படியே பர்மனெண்ட் ஆகி கவர்மெண்ட் ஒர்க்கராக எடுத்திருக்காங்க. அந்த உதாரணம் அந்த ஸ்கீம் இது இருக்கு இல்லையா, லெட்டர் இருக்கு இல்லையா, ஆர்டர், அதை மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. இதை கொண்டு வந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியில் கொடுத்து 5 வருஷன்றதை பர்மனெண்ட் ஆக்கி இன்னைக்கு எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்து பென்ஷன் வரைக்கும் வாங்குறாங்கல்ல. அப்போது அதை புரட்சிகரமாக செஞ்சோம் தெரியுமா. ஐயோ அவ்வளோதான் நம்ம நிலைமைன்னு விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிருந்தோம்னா பிட்டா வேலை செஞ்சுருப்போம். இங்கே 5 வருஷம் அங்கே 5 வருஷம்னு அதை விடாமல் அதை போராடணும் பாரு. அதை போராடுறதுக்கு எதுக்கிடா அதுக்கு நமக்கு உதவி பண்ணிச்சுன்னு பார்த்தா பொது உடைமை தத்துவத்தில் இருக்கக்கூடிய புரட்சி கருத்துக்கள் தான். அப்போ 2 விஷயம் எனக்கு தெரிஞ்சது. திராவிட இயக்கம் என்ன பண்ணுதுன்னா தீண்டாமை ஒழிப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா, அதில் ரொம்ப கவனம் செலுத்துது. கம்யூனிஸ்ட் இயக்கம் என்ன பண்ணுதுன்னா தொழிலாளியை பாதுகாக்கிறதுல அதுக்கு சட்டம் கொண்டு வந்து பெங்காலில் மட்டும்தான் இருக்குது. ஸ்கீம்னு சொல்லிட்டு யாரையும் தூக்கக்கூடாது, பர்மனெண்ட் பண்ணணும் அப்படின்னு அதை காமிச்சு நாங்கள் பர்மனெண்ட் ஒர்க்கர் ஆகி 15 வருஷம் நான் கார்பரேஷன்லேயே வேலை செஞ்சுட்டேன். இது என்ன எனக்கு காமிச்சது சொன்னாக்கா, ஆக போராட்டம் புரட்சின்னு பண்ணால் எதுலேயும் ஜெயிச்சிடலாம், போராடாமல் இருந்தால் எங்களுக்கு அந்த பர்மனெண்ட் வேலை கிடைச்சிருக்காது. அப்போ தான் நான் மக்கள் சக்தி ஒன்றா சேர்ந்தா எந்த வெற்றியும் கிடைக்கும் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு உதாரணமாக இருந்தது. ஏன்னா ஒரே ஆளாக போய் ஃபைட் பண்ண முடியாது யாரும். நான் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு என் வேலை போயிடுச்சுங்க மறுபடியும் வேலை விடுன்னு கேட்டால் நான் எவ்வளோ செலவு பண்ண முடியும். ஆக அந்த 150 பேரும் விடாமல் நாங்கள் போராடினதுனால ஒரு வெற்றி கிடைச்சிது. அப்புறம்தான் மக்கள் சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது.